புதுச்சேரி தேர்தல் பரப்புரைக்கு செல்வதற்காக சென்னை விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறார் பிரதமர் மோடி. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுபாஷ் இணைகிறார். சுபாஷ், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். 2 நாள் பயணமாக சென்னை மற்றும் புதுச்சேரிக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்திருக்கிறார். நாம் பார்க்கிறோம், அந்த விமானமே இங்கிருந்து பார்க்கிறதுக்கு தெரிகிறது. பிரதமர் நரேந்திர மோடியுடைய விமானமானது தற்போது இங்கிருந்து தரையிறங்கி இருக்கிறது. சென்னை விமான நிலையத்தில் பிரதமரின் விமானம் தற்போது தரையிறங்கி இருக்கிறது பார்க்க முடிகிறது. பிரதமரின் விமானம் தற்போது சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்கி இருக்கிறது. இன்னும் சில நிமிடங்களில் பிரதமர் அவர்கள் வர இருக்கிறார்கள். பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக இங்கே சென்னை வந்திருக்கிறார். சென்னை வந்திருக்கக்கூடிய அவரை பாஜகவின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மத்திய இணையமைச்சர் எல் முருகன், அதே போல பாஜகவுடைய மூத்த தலைவர்களாக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன் ஆகியோர் எல்லாம் வரவேற்பதற்காக இங்கே சென்னை விமான நிலையம் வந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தற்போது பிரதமரின் விமானம் சென்னை விமான நிலையத்திற்கு வந்தடைந்திருக்கிறது. இங்கிருந்து, அதாவது வெளியே வரமாட்டார் பிரதமர், நேரடியாக இங்கிருந்து பிரதமரின் விமானம் இங்கிருந்து புறப்பட்டு இங்கே வந்த பிறகு இங்கிருந்து அவர் ஹெலிகாப்டர் மூலமாக புதுச்சேரி செல்கிறார். புதுச்சேரியில் பரப்புரை மற்றும் தேர்தல் பரப்புரையை மேற்கொள்ளும் பிரதமர் மீண்டும் அங்கே 6 மணிக்கு கிளம்பி 6:40 மணிக்கு இங்கே சென்னை வருகிறார். சென்னையில் தனியார் நட்சத்திர ஹோட்டல்ல, கிண்டியில் இருக்க ஹோட்டல்ல அவர் இரவு தங்குகிறார். இரவு தங்கக்கூடிய அவரை முக்கியஸ்தர்கள் சந்தித்து பேச இருக்கிறார்கள். சந்திப்பது மட்டுமல்லாமல் அவருடன் கலந்து ஆலோசனையும் செய்ய இருக்கிறார்கள் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக. அதன் பின்னராக மிக முக்கியமாக நாளைய தினம் பிரதமருடன் அவர்கள் மாநில மையக்குழு கூட்டம் அங்கே நடைபெறக்கூடிய பாஜகவினுடைய மாநில மையக்குழு கூட்டம் நடைபெறுகிறது. அந்த மையக்குழு கூட்டம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த மையக்குழு கூட்டமாக இருக்க போகிறது. தேர்தல் நேரத்தில் இந்த மையக்குழு கூட்டம் பிரதமர் தலைமையில் நடக்கிறதும், மூத்த நிர்வாகிகளை சந்தித்து தேர்தல் சம்பந்தமாக ஆலோசனை செய்வதும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. பிரதமர் வருவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பாக பாஜகவினுடைய வேட்பாளர் பட்டியலும் இன்றைய தினம் வெளியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களும் பிரதமரை சந்திக்கிறார்களா என்பதும் ஒரு கேள்வியாக இருக்கிறது. அப்படி சந்தித்தால் அவர்களிடமும் நிச்சயமாக கலந்து ஆலோசித்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள், சூழல்கள் எப்படி இருக்கிறது. ஏனென்றால் 5 ஆண்டுகளுக்கு முன்பாக 20 இடங்களில் போட்டியிட்ட பாரதிய ஜனதா 4 இடத்துல வெற்றி பெற்றது. தற்போது 27 இடங்கள்ல பாஜக போட்டியிடுகிறது. ஒரு இடங்கள்ல அவங்க கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கி இருக்காங்க. அதே போல வாசனுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் 5 இடங்கள்ல தாமரை சின்னத்தில் போட்டியிடுது. அதுவும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கு. ஒட்டுமொத்தமாக 33 இடங்கள்ல தாமரை சின்னம் போட்டியிடக்கூடிய சூழ்நிலையில பிரதமரின் இந்த 2 நாள் வருகை மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கண்டிப்பா சுபாஷ், நீங்க குறிப்பிட்டது போல பாஜக வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறத பார்க்கிறோம். இது அடுத்தடுத்து தமிழகம் பிரதமர் வரக்கூடிய நிலையில் இப்போ புதுச்சேரி போறதுக்காக இப்போ சென்னை வந்திருக்கிறத பார்க்க வேண்டியது இருக்கு. மேலும் பல முக்கிய தலைவர்களும் அடுத்தடுத்து தமிழகத்திற்கு வர இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வையும் பார்க்க இருக்கிறோம். இப்போ பிரதமர் இந்த 2 நாளில் என்னென்ன நிகழ்வுகளில் பங்கெடுத்துக்கார் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை கூறலாம். நிச்சயமாக பிரதமர் அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு பங்கு இந்த இடத்துல புதுச்சேரியோடைய நிர்வாகிகளுடைய சந்திப்பு, அதே போல அங்கே பரப்புரை, ரோட் ஷோ ஆகியவை எல்லாம் அங்கே புதுச்சேரியில் நடக்க போகுது. அதை முடித்துக்கொண்டு பிரதமர் நேரடியாக சென்னை வருகிறார். சென்னையில் அவருக்கான திட்டமிடல் என்ன என்று பார்த்தோம் என்றால், கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்கிறது. அந்த ஆலோசனை கூட்டம் உயர்மட்ட குழு கூட்டம், மாநில மையக்குழு என்று சொல்லக்கூடிய ஒரு 17-18 பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் மூத்த நிர்வாகிகள் ஒரு 5-6 பேர், இவங்க எல்லாருமே சந்தித்து பேச இருக்கிறாங்க. அவங்க பேசி அவங்களுக்குள்ள இந்த தேர்தலில் எப்படி கனெக்டடா ஒர்க் பண்றது. ஏன்னா ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையில் அதிமுக இருந்தாலும் அவங்க பாஜக இந்த தடவை 27 இடங்கள்ல நேரடியாக போட்டியிடுவதால் அதுக்கான விஷயங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டியிருக்கு. அவங்க என்ன சொல்ல போறாங்க, என்ன பண்ண போறாங்க அப்படின்றதும் இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் என்றால் இன்றைய நாள் முழுவதும் பிரதமரினுடைய வருகை, அவருடைய சுற்றுப்பயணம், அவர் நிர்வாகிகளுடன் இந்த 2 நாள் கலந்தாலோசனை கூட்டம் என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுபாஷ்.